ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்ஸ் விக்டோரியா. முகம்லாம் வீங்கி போய் ஒரு கொடூரமான ஒரு நிலமையில நான் வந்துட்டு இப்போ உட்காந்துருக்கேன். ஏன்னா டைம் வந்துட்டு இப்போ காலையில் 4:30 மணி. நான் வந்துட்டு 4 மணிக்கெலாம் ஏஞ்சி குளித்து ரெடியாகவே உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ட்ரிப்புக்கு வந்துட்டு கிளம்ப போகிறோம். அவங்க வந்துட்டு குளிக்க போயிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளைட் என்னமோ 8 மணிக்கு தான். ஆனால் வந்து சரி நம்ம 5 மணிக்கெலாம் வந்துட்டு கிளம்பி ஏர்போர்ட் போயிடலாம். அப்போ தான் ஒரு 6 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹார்ஸ் நம்மளுக்கு இருக்கும். கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக கிளம்பலாம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஏர்லியாக கிளம்புறோம். பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு 1.5 ஹார்ஸ் ஒரு 2 ஹார்ஸ் ப்ரேயராகவே வந்துட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் கிளம்பி உட்காந்துருக்கேன். டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் வந்துட்டு வீங்கி போயிருக்கு, தூக்கமாக இருக்குது எனக்கு இன்னும். பட் ஸ்டில் எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு அவங்களோட பர்த்டே ட்ரிப் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு இன்னும் ஜாலியாக இருக்குது. இந்த ட்ரிப் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு நீங்களும் எங்கள் கூடவே நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவீங்க, ஓகேவா? எனக்கு தெரில எந்த அளவுக்கு நான் இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு கிளம்பிட்டு அப்படி போகிற போக்கில் உங்களுக்கு vlog காமிக்கிறேன். ஸோ ஏர்போர்ட் போகிறதுக்காக நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கேப் வந்ததும் எங்கள் லக்கேஜ் எல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. எனக்கு வந்துட்டு செம்ம எக்ஸைட்டடாக ஜாலியாக இருந்துச்சு. அப்பாடா, ஃபைனலாக நம்ம பிளான் பண்ணதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அண்ட் அவங்களுமே வந்துட்டு செம்ம குஷியாக இருந்தாங்க. ஸோ 2 பேரும் டைமுக்கு போய் ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் பரபரப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏர்லியாகவே வந்து போயாச்சு. ஸோ அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே செக்யூரிட்டி கிட்ட நம்ம ஏர் டிக்கெட்ஸ் அண்ட் ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருக்கோமோ அங்கே போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிக்கணும் நம்மளோட லக்கேஜை. நாங்கள் வந்துட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயாச்சு. ஸோ லக்கேஜ் வந்துட்டு உள்ளே அங்கே கொடுத்துட்டு நம்ம லக்கேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட் இங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆக்ரா போவோம். ஸோ அதனால் 2 போர்டிங் பாஸ் வந்துட்டு கொடுத்தாங்க அங்கேயே. ஸோ அதை வாங்கிட்டு இங்கே வந்து நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து செக் பண்ணுறதுக்காக போயிட்டோம். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக மெயின் ரீசன் நாங்கள் ஏர்லியாக வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு கொஞ்சம் எதனா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஏர்லி மார்னிங் இல்லையா, நாங்கள் எதுவுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போனதுமே என்ன பண்ணோம்னா, இங்கே கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ கேஎஃப்சி போயிட்டு எதனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஆனால் இவ்வளோ காலையில் கேஎஃப்சி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வேற வந்துடும் எனக்கு. அதனால சரி வேற எதனா சாப்பிடலாமான்னு பார்த்தா, நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டு இந்த இட்லி தோசைக்கு கொடுக்குற காசுக்கு வந்து கேஎஃப்சியே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கேஎஃப்சியே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கேயே உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ன வாங்கினாலுமே உங்களுக்கு தெரியும்ல, டபுள் ட்ரிபிள் தி அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நான் கேஎஃப்சியே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வாக் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு இங்கே இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் சரி நம்ம அந்த கேட் கிட்ட போயிட்டு நின்றுடலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது கீழ் ஃப்ளோரில். ஸோ இங்கே வந்துட்டு போயிட்டு நின்றுக்கலாம் ஒரு சேஃபர் சைடுக்கு, இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா என் கூட ஒரு கைடன்ஸ் இருந்தாங்க. எங்கள் அப்பா இருப்பார். நம்ம மலேசியா போனப்போ கூட ஸ்ரீ அக்கா கூட போனோம். ஸோ அந்த மாதிரி இல்லையா, இதுதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட போகிறது. அண்ட் இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்டில். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு சேஃபாக போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அந்த டைம் ஆனதுமே பார்த்திங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணதுமே இந்த ஷட்டில் வச்சு நம்மளை ஃப்ளைட் கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்துட்டு எப்போ ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுதான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பிஹேவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. அதுக்குன்னு அக்கா வந்துட்டு ஏகப்பட்ட டைம் வந்துட்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். ஏதோ கொஞ்சம் ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கேன். பெங்களூர், அப்புறம் வேற எங்கே, மலேசியா, அப்புறம் வந்துட்டு மும்பை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ் வந்துட்டு நம்ம போயிருக்கோம். சரி, இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த vlog வந்து உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம டெல்லி போனோம்ல ஃபேமிலி கூட, அந்த மாதிரி ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாலாம் வந்துட்டு இந்த vlog இருக்காது. எனக்கே வந்துட்டு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இந்த டைமு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல நம்ம டெல்லிலாம் போயிட்டு வந்து. அப்போ வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி சின்ன பொண்ணு இல்லையா, இப்போ வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாலாம் வந்து நான் பிஹேவ் பண்ணல. ஸோ அதான் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டு இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ளைட் வந்துட்டு
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். எனக்கு வந்துட்டு செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தது. அவங்க வந்து ஒன்னொன்னும் பார்த்து எனக்கு எதேதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்களா, அதெல்லாம் பார்க்க எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேனே நம்மளுக்கு வந்து இது கனெக்டிங் ஃப்ளைட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்ராக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து ஆக்ராக்கு டைரக்ட் ஃப்ளைட் எதுவுமே இல்ல. ஸோ அதனால சென்னை டூ ஹைதராபாத் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்ல நம்ம ஆக்ரா வந்து போயிடுவோம். ஸோ சென்னை டூ ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் டைம்ல நம்ம போயிட்டு ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு 5 ஹார்ஸ் லே ஓவர் ஓகேவா? 5 ஹவருக்கு நம்ம வந்துட்டு ஹைதராபாத்ல வந்துட்டு வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. 5 ஹார்ஸ் டைம் இருக்கே, நம்ம வந்துட்டு வெளிய போயிட்டு வந்துடலாமா? அப்படி இல்லைன்னா சேஃபா வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளேயே உட்காந்துக்கலாமா? அப்படின்ற மாரி நாங்க நெறைய வந்துட்டு அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்படி சூப்பரா நீலாம் காலை அசைச்சு நடக்கணும். நான் அசைக்காமலே நடப்பேன். சொல்லு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப்? ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. ஆட்டாத மக்களுக்கு வந்து கண்ணு வலிக்கும். மக்களுக்கா? ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டெபிலைஸில் இருக்கும்போதே நீ இப்படி ஆட்டி எடுத்துட்டு வரியே, இன்னும் அது ஸ்டெபிலைஸில் இல்லைன்னா என்ன ஆட்டாட்டிருப்பேன். நீ தான் பெரிய புளுத்தி எடிட்ரு. ஒரு மனைவி கட்டின மனைவி என்று கூட பாராமல் அவளை புளுத்தி என்று கூடாது. புளுத்தின்றது தப்பு இல்லை. வா வா சும்மா உன் கதை தெரியும். ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தண்ணி எல்லாம் பக்க பக்கன்னு முழிக்குது. வடபழனி கோயில்ல வழி விட. ஏய் கம்முனு கம்முவா. சரி தொண்டையே சோக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ கூட சரி சும்மா போய் ஏன் இப்படி 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 இப்படின்ற இப்படின்ற ஏதோ ஹோம்ஒர்க் முடியாத டீச்சர் மாரி பண்ணு. டீச்சர் விட்டு எப்பனால சொல்லாது மாட்டிப்பேன். எத்தனை தடவை ஃப்ளைட்ல వస్తున్నావో నేను ஒரு இன்ட்ரோவர்ட்டா? இரு உன் வீடியோஸ் எல்லாம் இன்டர்வியூ. நீ இன்ட்ரோவர்ட்டா? நீ யாருன்னு தெரியும். இப்போ எதுக்காக வந்துட்டு அக்கா தெலுங்குல வந்து பேச ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கோம் அதனால. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அந்த டெல்லி விளாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு நம்ம ஹிந்தி பேச ட்ரை பண்ணிட்டு ஃபன் பண்ணிருப்போம். ஸோ அதனால ஒரு பிளேஸ் எந்தெந்த பிளேஸ் போகிறோமோ அந்தந்த லாங்குவேஜில் வந்துட்டு அடாப்ட் ஆகிறதுக்காக அக்கா ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு முடியாது. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது சும்மா ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏர்போர்ட் வெளியே வந்தோமா, அங்கே வந்துட்டு இந்த ஏரோ பிளாசான்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். இங்கே 2 பேருக்கும் இப்போ அடுத்த ஃப்ளைட்டுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி ஃப்ளைட்டுக்கு நாங்கள் ஒரு 12:30 மணிக்கு வந்துட்டு அங்கே இருக்கணும். அதனால் அது வரைக்கும் சும்மா வெளியே போயிட்டு சுற்றிட்டு வர சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க எங்கள் டேடி. ஆனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது. சரி அப்படின்னு இப்படி வெளியே வந்தால் இங்கே இந்த ஏரோ பிளாசான்னு ஒன்று இருக்கா. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, வெறும் ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ ஹைதராபாடி பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. ஃப்ளைட்டை விட்டுருவோம் செல்லாம். பிரியாணிக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஃப்ளைட்டை விடக்கூடாது. நான் சொன்னேன் வேண்டாம், நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளேயே இருந்துக்கலாம், வெளியெல்லாம் வர வேணாம்னு நான் சொன்னேன். இப்போ வலுக்கட்டாயமாக என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு வேணாம்னு சொல்லணும், ஃப்ளைட்டு போயிடும் அப்படிங்கிறாப்ப. இதில் யாருக்கு தெரியும் என்னது புரியுதா? உள்ளே இருந்தெல்லாம் பயந்தா கொள்ளையா? నేను చెప్పేస్తారా? నేను చెప్పినಲ್ಲ உனக்கு. அப்ப நாய் அடிபட்டு எப்படி? నేను உனக்கு చెప్పిన వద్దుడా నాకు இல்லை புரியல எனக்கு. ஹைதராபாத் பிரியாணி வேணும் எனக்கு. நான் வந்து இப்போது அது பேர் என்ன, சாட் ஜிபிடி கிட்ட வந்து கேட்டேன். அப்படியே நாங்கள் வந்துட்டு ஏரோ பிளாசாவில் இருக்கோம், இங்கே வந்துட்டு ஹைதராபாடி பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். நான் கேட்டேன், அது சொல்லிச்சு உள்ளே ஏதோ நிசாமி தாவத் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அத்தென்டிக்கான ஹைதராபாடி பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் உள்ளே போயிட்டு நான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் டைம் வந்துட்டு என்னடா 9:40 தான் ஆகுது. இவ்வளோ காலையில் நான் பிரியாணி சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? அதை சாப்பிடவே முடியாது. ஃபஸ்ட்டு நானும் சாப்பிட மாட்டேன் பிரியாணி, தெரிஞ்சுக்கோ ஓகேவா? ஸோ 5 ஹார்ஸ் லே ஓவரில் நம்மளுக்கு ஹைதராபாத்தில். நான் வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் இவங்க வந்துட்டு நம்ம வெளியே மட்டும் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி அதனால சொல்லிட்டு நானும் வெளியே வந்தேன்னா, வெளியே வந்து ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஏரோ பிளாசா அப்படின்ட்டு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு உட்காந்துட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கடைக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு இப்போது ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஆனால் இந்த இடம் வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
ஆனால் என்ன நான் விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்டுட்டாங்க அப்படின்றதுனால నేను ఇక్కడ వస్తాను. பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த நாள் என்னைக்கில்லப்பா உனக்கு? இவருக்கு பர்த்டே ட்ரிப் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணதுனால இந்த வீக் ஃபுல்லாக இவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். பதிவு பண்ணேன். 16 செகண்ட்ல பதிவு ஆகுது. கீழே வரல யூடியூப்ல கீழே. ஓகேவா? அதான் நாங்கள் வந்துட்டு ஒரு காம்போ மாதிரி ஒன்று எடுத்தோம். அதில் இவங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு பீட்சா சொல்லியிருக்கேன். பீட்சா இந்த ட்ரிப்பில் வந்து ட்ரிப் முடிகிற வரையும் ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் இல்லை, சின்ன ட்ரிப் தான். 2 நாள் ட்ரிப் வரையும் நான் வந்துட்டு டயட் எதுவும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். கில்ட் ஃப்ரீயாக நிறையா சாப்பிட போகிறேன் ஜாலியாக. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். ஐயோ என் வாய் ஃபுல்லாக பல்லு அசிங்கமாக இருக்குது. வாய் ஃபுல்லாக பல்லு தான் இருக்கு. ஈன்னு இருக்கு, மூஞ்சு ஊதி போயிருக்கு. இங்கே எல்லாருக்கும் நான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். இங்கே பாருங்களேன், ஐயோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகா. பீட்சா சாப்பிட போகிறேன் நான். செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, வாசனையாக வருது, எனக்கு டெம்டிங்காக இருக்குது. நான் அழகாக இருக்கும் போதெல்லாம் என்னை வந்துட்டு இவங்க வீடியோ எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் எப்போ வந்துட்டு கன்றாவியாக இருக்கேனோ அப்போ வந்துட்டு எடுப்பாங்க. இல்லை புரியல எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ வந்து ஒன்று அங்கே இருந்துச்சு. ஒரு ட்ரிங்க் அண்ட் ஒரு பீட்சா, ஒரு ட்ரிங்க் ஒரு பாஸ்தா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பீட்சா வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். ட்ரிங்க் வந்து அவங்களுக்கு அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த பீட்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஏதோ மிர்ச்சி பஜ்ஜி சிக்கன் பீட்சாவோ என்னென்னமோ போட்டுருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பேர். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு போயாச்சு. ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்றதுனால திரும்பவும் நம்ம வந்துட்டு செக்இன் இல்லை, இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அண்ட் போர்டிங் பாஸ் தான் நம்மளுக்கு வந்து சென்னையிலேயே கொடுத்துறாங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் செக்கிங் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்து போய் பார்த்தா இது வந்துட்டு செம்ம பெருசாக இருந்துச்சு இந்த ஏர்போர்ட். அதனால் இங்கேயே வந்து நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு சும்மா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்த ஃப்ளைட்டு கேட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உக்காந்துட்டோம். அண்ட் அங்கே வந்துட்டு இந்த லைட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சா, அதனால் நானும் அவங்க சும்மா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு அண்ட் நிறைய ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே. அண்ட் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா காலியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தான் 5 hours டைம் இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த ஏரியா வந்துட்டு அப்போ காலியாக இருந்துச்சு. அந்த டைமை நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபன்னாக வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து டைம் ஓட்டினோம் நாங்கள் அங்கே. அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆக்ரா போய் ரீச் ஆனது, அதுக்கப்புறம் அங்கே போய் பண்ணதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.